வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நிலை கொண்ட காற்று சுழற்சி பொது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மகாராஷ்டிரா கோவாக்கு மேற்கு பகுதியில் நிலை கொண்டும் இந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வரும் என்பதால் நாளை மே 24, 25 தேதியில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 26ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வருகிற நாட்களில் மே 30ஆம் தேதி மியான்மர் கடற்கரைக்கு ஒரு தாழ்வு பகுதி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்றால் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவாகவே தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கிறது. காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் முதல் வாரத்தில். இன்று மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் இன்று மாலை நேரங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில் அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கோவைப்பட்டி சுற்று வட்டாரங்கள், எட்டயபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதிலும் இன்று சற்று கூடுதலான பிறப்பில் மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் இன்று பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் இன்று பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு அதிகபட்சமாக ஓரிரு இடங்கள் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி என்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே கரூர், நாமக்கல் இந்த இடங்களில் ஓரிரு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது உள்பகுதியை விட கடலோரங்களில் குறைவான மழை கிடைக்கும். புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தெற்கு காற்று உள்ளே நுழைவு என்பதால் பெரும்பாலும் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு பகுதி பெரிய அளவில் தெற்கு டெல்டாவுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. வடக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதே வழியில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மே மாதம் 24ஆம் தேதி இப்போது அரபிக்கடல் காற்று வளிமண்டல சுழற்சி தெற்கே வந்து முன்னேறி வரும் என்பதால் நாளை மே மாதம் 24ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு குறைவான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இரு காற்று இணைவின் காரணமாக ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதிலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களாக இருந்தாலும் சரி அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்காசி மாவட்டம், கடலூர், சங்கரன்கோவில் சுற்று வட்டாரங்கள் இந்த காற்று பகுதிக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் உள்பகுதி மேற்கு குறைவாக, கிழக்கு பகுதி சில மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க நாளை பெரும்பாலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான கனமழை, மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம். இதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் கூடுதலான மழை பெய்யும். அதுவே தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி,
தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்கள்லாம் பரவலான மழை பொழிவாக அமையும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவு. ஆனால் காற்று பகுதிக்கு சற்று குறைவாகவும், உள்ளே செல்ல செல்ல கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஆனால் கர்நாடக மாவட்டங்களுக்கு கனம் முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவில் கர்நாடகாவுக்கும் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். நாளை மே 24, மே 25ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆனால் கூடுதலான மழை பெய்யும் என்பது சேலம், கரூர், நாமக்கல், திருச்சி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது. அதாவது கனம் முதல் மிக கனமழையாக கிடைக்க வைப்பது. திருவண்ணாமலை மே மாதம் 25ஆம் தேதி. மே 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்பதால் மீண்டும் வெப்பச்சலன தீவிரம் சற்று குறைந்தும் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் குறையும். மாலை நேரங்களில் காற்றுப்பகுதிக்கு லேசான சாரல் மழை வர இருக்கிறது. அதாவது பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை இந்த இடங்கள் தான் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை வரும். அதேவேளை செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை வர இருக்கிறது. மாலை நேரங்களில் மே மாதம் 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் சற்று தீவிரமாக இருக்கும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலன ஆங்காங்கே அங்கீகரிக்க வாய்ப்புள்ளது. மே 26, மே 27, 28 தேதிகளில் கணவாய் பகுதிகளில் மாலை நேரத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை வெப்பச்சலனம் என்பது கர்நாடகையில் உள்ள மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 27, 28 தேதிகளில் 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன தொடர்ந்து நீடிக்க வைப்பது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். அதே வேளையில் மே 29ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதி மியான்மர் கடற்கரைக்கு தாழ்வு பகுதி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவாகவே தீவிரமடையும். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜூன் முதல் வாரத்தில் வெயிலில் தமிழகத்தில் உள்பகுதியில் வெப்பச்சலனை ஆங்காங்கே கிடைக்க வைப்பது. அதே வெளியில் அரபிக்கடலிலும் தொடர்ந்து மே 26ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி லட்சத்தீவு அருகே உருவாகும். அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்று சுழற்சியாக வலுவடைந்து தீவிரமடையுமா அல்லது தொடர்ந்து வளிமண்டல சுழற்சியாக நீடிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீவிரம் காற்று வலுவாக ஈர்க்கும் என்பதால் அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி தீவிரமடையுமா அல்லது வளிமண்டல சுழற்சியாக நீடிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் படிப்படியாக அதிகரிக்க வைப்பது. இன்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். நாளை சென்னை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் வலுவான காற்றாக இருக்க வைப்பது. அதாவது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதேபோல் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு வங்கக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டரும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது வரக்கூடிய நாட்களில். ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மாலை நேரத்தில் தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பது. அதேவேளை கணவாய் பகுதிகளிலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போதைக்கு காற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் லேசான காற்று இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் மே 26ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். இந்த மாத இறுதியில் காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் வலுவாக இருக்க வைப்பது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வலுவான காற்றாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தவர்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.